மங்களம், நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுமா. இங்க வரே, வாயை மூடிக்கிட்டு உக்காருன்னு சொல்ற மனுஷன். வாயை மூடிக்கிட்டு உக்காரு. என்னை இந்த ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தின அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. துஷ்டனை கண்டா தூர விலகி இருக்கணும்னுதான் இவ்வளவு நாளா அவங்க ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஓடி போட யாரு இருக்கா, கொடுத்து உதவ யாரு இருக்கானே அந்த சிரிக்கி என்னையே நங்கலப்படுத்திக்கிட்டு நிக்கிறேன். அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்த உறவு இல்லாம போயிடுமா என்ன? திடீர்னு என்ன உனக்கு பெத்த உறவுன்னு பாசம்லா? ஏன் இப்படி எல்லாம்? எப்பவும் இருக்கிற உறவுதான். நீ செத்த அமைதியா இரு, சரியா? இன்னைக்கு முடிவு பண்றேன், அவளை ஒழிச்சு கட்டிட்டு தான் கீழே உட்காருவேன். இந்த மங்களம் மங்களம் மனசு வச்சா மழைய கூட சாச்சிடுவேன். என்னம்மா அப்புறம் என்ன செய்தி? நான் என்னடா செய்தி சொல்ல போறேன்? நான் என்ன செய்தி சொல்ல போறேன்? உன் தங்கச்சி என்ன சொல்றாங்க? என் தங்கச்சி என்ன சொல்ல போகுது? ஏதோ அது பாட்டுக்கு அது விதியோ கண்டு அது உட்காந்து கிடக்கு. அது சொல்றதுக்கு என்னடா இருக்கு? 4 நாளைக்கு முன்னாடி கூட சண்டை தான். என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது? ஏன் அப்படி வெட்டியா வீராப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க? பெத்த மவனா அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையா மாமா? அண்ணன் இங்கதான் இருக்கா? என்ன பார்த்தா மங்களம், வா வா வா. என்ன இவ்வளவு தூரம்? இம்பட்டு தூரம் நான் எதுக்கு வர போறேன்? உன்னைய பாக்குறதுக்கு தான் வந்தேன். வீட்டுக்கு போனா மைனி நீ இல்லன்னு சொன்னச்சு. அதான் நீ எப்படியும் ஆலமரத்துல தான் உட்காந்துருப்போன்னு உன்னைய பாத்துட்டு போலாம்னு வந்தேன். என்ன இங்க உட்காந்துருக்க? என்ன என்ன சமாச்சாரம்? ஒன்னும் இல்லாத்தா, சும்மா இருந்தா உன் மயங்கிட்ட சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். மயனா? எனக்குண்டு யார் இருக்கா மயா? எனக்கு ஒரே ஒரு பொட்ட பிள்ளை மட்டும்தானே. எனக்கு யாருண்ணா மயா? ஏன் மங்களம், என்ன இதெல்லாம் போயிடுச்சு? ஆமா, மயா இருக்கா மயா. கோயிலா ஏறி இறங்கி ஆம்பளை பிள்ளை வேணும், கோழி பேட ஒரு கொடுப்பனை வேணும்னு நான் எதுக்கு வர வாங்கினேன் சொல்லு? இப்படி ஒருத்திய கட்டி கொடுத்து காலை முழுக்க அவ காலடியிலேயே கிடக்கவா? சரி, கண்டவளை பத்தி எனக்கு என்ன பேச்சு? பெத்த பிள்ளைக்கு ஆத்தலை பத்தின அருமை இல்லையா? வந்தவ என்னத்த பாப்பா? மங்களம், எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் வீதியில் வச்சு பேசிக்கிட்டு? சரி, என்ன விஷயம்? வீட்டுக்கு போன வார. சரிண்ணா, சரி போறேன். என்னடா உங்க அம்மையை பார்த்துதான் மூஞ்சி திருப்பிக்கிட்ட? வா. ஐயோ மங்களம், என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு? என்ன நல்லதுன்னு புள்ள என்ன பேசுற? என்னன்னு தெரியலண்ணே, நெஞ்செல்லாம் படப்படன்னு ஒரு மாதிரி காதெல்லாம் அடைக்குது, ஒரு மாதிரி வருதுண்ணே. இப்பெல்லாம் அடிக்கடி நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்ற. என்னம்மா ஆஸ்பத்திரிக்கு போய் பாருனாலும் பார்க்க மாட்டேங்கிற? என்ன நான் இருந்து என்னென்ன புண்ணியம்? இங்கேய காலகாலத்துல போய் சேர்ந்தா அதுவே எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. என்னாலதான் நிறைய பேர் சிரமப்படுறாவ. நான் செத்தாலாவது மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா இல்லையான்னு பாக்குறேன். இம்மா, என்னம்மா நீ? ஒருத்தவங்க சாவறதாலேயே இன்னொருத்தவங்க சந்தோஷப்பட போறாங்க. என்ன பேசுற? நான் செத்தாதான் ஒரு சிலர் சந்தோஷப்படுவாங்கண்ணே. அப்படி இல்லைண்ணா, பெத்த உறவு இல்லைன்னு இந்த எட்ட நின்று வேடிக்கை பார்ப்பாங்களா? தென்னைய வச்ச இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீருன்னு சும்மாவா எழுதி வச்சுட்டு போனாங்க. மாமா, நான் வீட்டுக்கு போறேன். பேச்சு என்னைய தேடுவோம் மாமா. மாப்பிள்ள, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல இல்ல மாப்பிள்ள. என் பெத்த ஆத்தா கண்ணுக்கு முன்னாடி நெஞ்சு வலிக்குதுன்னு உட்காந்துருக்கா. உன் பொண்டாட்டி தேடுவான்னு இப்படி பயந்துகிட்டு போறிய மாப்பிள்ள? உன் பொண்டாட்டிக்கு அவ்வளவு பயமா? அண்ணா வேணா, வீடு எதையும் கேட்காத வீடுனே. அவர் அரசனா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த பையன் இப்ப மகடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி பின்னாடி சுத்துறானே. இதுல இருந்தே உனக்கு தெரியலையா? வேணாம் மாமா, எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு ஆத்தன்ற உறவும் வேணாம், அப்பன்ற உறவும் வேணாம். இவங்க தானே என்னைய தலைமொழி விட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன மாமா உறவு வேண்டி கிடக்கு எனக்கு? கோழி மிதிச்சா குஞ்சு மடமாயிட போகுது. ஏதோ ஒரு கோவத்துல நான் பேசிட்டேன். அதுக்காக உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு பெத்த ஆத்தா கண்ணு முன்னாடி அவளை தூக்கி வச்சு சுத்துன்னு ஊருக்கு மத்தியில சுத்தி காட்டுனியே. அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியலையா? அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையாடா? அடே, இந்த உனக்கு 2 வயசுல காக்கா வலிப்பு வந்துருச்சுன்னு காட்டு கோயிலில் இருக்க காளி ஆத்தா கிட்ட ரத்த காவை கொடுத்தா காக்கா வலிப்பு சரியா போயிடும்னு சொன்னாங்கடா. என் உசுரை கொடுத்தாவது என் மவனை காப்பாத்தணும்னு காலுகளுக்கு நடந்து போய் என் கையை வெட்டி ரத்த காவை கொடுத்து உன் உசுரை காப்பாத்தனட்டா. அந்த நன்றி கூட உனக்கு இல்லையாடா? நன்றி கிட்ட பயல. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு அறியாத வயசுல நடந்ததெல்லாம் எப்படிடா தெரியும்? உனக்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு எப்படி பெத்த ஆத்தாலேயும் அவங்கிட்ட சொல்ல முடியும்? இனி நான் சொல்லி என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. நான் பெத்த மவனை என்னை விட்டு போயிட்டானே. ஒரு அசாவும் பொண்டாட்டி தேடுவா. சீக்கிரம் வீட்டுக்கு போ. ஆமா, என் மேல இவ்வளவு பாசம் வச்ச நீங்க எதுக்குமா என்னைய இந்த பேச்சு பேசுனீங்க? நீ நல்லா இருக்க மாட்டடா, நடுத்தெருவில் தாண்டா இப்ப. நீ வீணா போயிடுவிட, செத்து போயிடுவிட. நீங்க பிறந்த நாளுக்கு முதற்கொண்டு கோயில்ல போய் வேட்டிக்கிட்டு வந்தியல, அதெல்லாம் எதுக்குமா? இதெல்லாம் என் கண்ணால பார்த்து என் காதால கேட்கல. என் மனம் எவ்வளவு பாடுபடும்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சல? எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு காரணத்துக்காக என்னை எப்படி தள்ளி வச்சு இத்தனை வருஷமா எனக்கு தண்டனை கொடுக்குறீல? ஏமா,
ஒத்த பிள்ளைன்னு என்னைய பார்த்து பார்த்து பக்குவமா ஆசையா வளர்த்தியில அதெல்லாம் இப்படி என்னை ஆனாத மாதிரி தவிக்க விடுறதுக்கா? சொல்லுங்கம்மா. ஏண்டா அப்ப இந்த வயசான காலத்துல நானும் உன் அப்பனும் அனாதையே கிடக்குறமே, அதுவும் கண்ணுக்கு தெரியலையா ராசா? ஐயா பாண்டியே, ஐயா பாண்டியே, அதோட அன்பும் பாசமும் உனக்கு புரியாம போயிடுச்சே. அந்த சிரிக்கி உன்னைய என் கூட சேரக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சு நம்மள வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாளே. இதெல்லாம் நான் போய் யாருக்கிட்ட சொல்லுவேன்? மனசுக்குள்ள நான் வெந்து புழுவா சாவறதையும் நான் நோவறதையும் எந்த ஆண்டவங்கிட்ட நான் சொல்லி மாளுவேன்? மங்களம், என்ன மங்களம், எல்லாரும் பாக்குறாங்க பாரு. அம்மா அம்மா அழாதம்மா அழாதம்மா. என்னை உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி உன் மருமகளையும் நீ ஏத்துக்கணும்னு சொல்லிதான் நான் உன்னை விட்டு விலகி இருந்தேன். ஆனா நீ அவளை அப்பப்பையும் ஏதாவது சொல்றான்னு சொல்லும் பொழுது எனக்கு உன் மேல இருக்கிற கோபம் அதிகமாகிக்கிட்டே தாம்மா இருக்கு. அடே, ஏதோ ஆரம்பத்துல நடந்த சண்டையால உன்னைய வேணாம்னு நான் ஒதுக்கி வச்சுட்டேன். ஐயோ நம்ம ஆத்தா தானே, நம்ம போகலாம் பார்க்கலாம்னு ஒருட்டு நீ வந்து பார்த்தா என்னடா உன் பொண்டாட்டியத்தான் எனக்கு சுத்தமா ஆவாதுன்னு தெரியுமில்ல. பின்ன எதுக்கு அவ வந்து வந்து உன்னையும் என்னையும் சேர விடாத பண்ணுறா? எங்க நீ என் கூட சேர்ந்துட்டா அவ்வளோ தங்கச்சிக்கு நீ செய்யறது இல்லாம போயிடுமுன்னு அவ நம்மள மொத்தமா பிரிக்கிறாடா. சரிப்பா, இதெல்லாம் சொல்லி உன் மனசை நான் கலைக்க விரும்பல. எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வர்றதால இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ சாவன்னு தெரியாம உசுறு நான் கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு உன்னைய பார்த்து என் மனசுக்குள்ள உள்ள ஆதங்கத்தெல்லாம் சொல்லிட்டு வரலாம்னு வந்தேன். ஏயா ராசா, உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு பேசுனா அவ நிச்சயம் நம்மள எப்படியாவது பிரிச்சுடுவான். இன்னும் 4 மாசமோ 5 மாசமோ ஆத்தா உடம்பு அது வரைக்கும் தான் இருக்கும். அது எனக்கு நல்லா தெரியுது. இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல ஆத்தா மேல கொஞ்சம் கருணை காட்டுப்பா. உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம், பெத்த பிள்ளைகிட்ட ஆத்தாவை கொஞ்சம் பார்த்துக்கையா, என் மேலேயும் கொஞ்சம் பாசமா இருயான்னு கேட்கறது தான். உன் பொண்டாட்டிக்காக என்னைய நீ சாவையில தனிமரமா சாவ விட்டுடாதையா. அவளுக்கு தெரியாமலாவது அப்பப்ப வந்து எங்களை பார்த்துட்டு காசு பணமெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம். கண்ணுக்கு முன்னாடி கட்டழகா வந்து நின்னா போதும் ஜாபி. மாமா, அம்மாவை இப்ப பார்த்து கூட்டிட்டு போக வீட்டுக்கு. நான் பிறகு சாயங்காலத்துக்கு மேல வந்து பாக்குறேன். சரியா சரியா பாட்டி, சரி சரி, நீ வீட்டுக்கு போ, உன் முன்னாடி தேடும். போ போ, என்கிட்ட பேசினதாகவும் சொல்லிக்காத என்ன, அதுக்கு செத்த போடும். என்ன எப்படி உன் தங்கச்சி எப்படி கலக்கிட்டேனா? ஏமா, நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாய மாட்ட. இந்த பேச்சுல கூடவா மாப்பிள்ள மயங்காம போயிடுவான். இங்க பாரு, இனிமே அம்மா அம்மானு குட்டிப்பட்ட பூனையாட்டம் உன் பின்னாடியே சுத்தி வாரானா இல்லையான்னு பாரு. எவ்வளவுக்கு சீக்கிரம் உன் மவனை உன் பக்கம் இழுத்துக்குறியோ அவ்வளவும் உனக்குதான் நல்லது. இல்ல அந்த பேச்சு, அப்புறம் அவளோட தங்கச்சி 2 இருக்குங்களே அதுங்க, எல்லாத்துக்கும் செஞ்சே உன் மகன் ஒன்னும் இல்லாத அன்றாயிரோட அலையுவான் பாரு. இப்ப மட்டும் என்ன, இப்பவும் அதே நிலைமைதான். ஊரு மெப்புக்காக இந்த ஒண்ணு இல்லாத பைய சும்மா மீசிய முறுக்கி விட்டுக்கிட்டு துறையிறான். ஏன் முன்னாடியே வந்து ஆட்டிக்கிட்டு நிக்கிறாள். ஆட்டிக்கிட்டு அவளை ஆட விடனா இல்லையான்னு பாரு. சரிண்ணா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீயும் பார்த்து வீட்டுக்கு போ. என் வீட்டு வாசல்ல என் கண்ணுக்கு முன்னாடி நான் பெத்த மயம் கூட நின்று ஆட்டம் போடுறேன். வாரண்டி வாரேன்.